வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதாவது இப்போ ரொம்ப இடங்கள்ல வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப இடங்கள்ல பேசப்படுகிறது. அதற்கு நல்ல பலனும் கிடைத்து உள்ளது. அதனால தான் பக்தர்கள் வந்து இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதில் மிக மிக ரொம்ப ஆர்வம் செலுத்தியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இதில் வந்து சில செய்முறைகள் அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் ஒரு வெத்தலை வாங்கிக்கிட்டே அப்படின்னா அந்த வெத்தலை நல்லா ஓட்டை இல்லாமல் நுனி வந்து உடையாமல் இருக்கணும். அப்படி வந்து ஒரு 6 வெற்றிலையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறங்க. அதன் பிறகு வந்து அந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பை எடுத்து தனியாக நம்ம வச்சுக்கிறணும். இந்த 6 வெற்றிலையிலையும் உள்ள காம்பை நம்ம எடுத்து தனித்தனியாக அதை நம்ம ரெடி பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து விளக்கு ஏற்றுறோம், அதுக்கான முழுமையான பலன் இப்போ செவ்வாய்க்கிழமையில நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் ஓரை காலையில் 6 to 7 செவ்வாய் ஓரை வரும். அதன் பிறகு மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வரும். இரவு 8லேருந்து 9. கோவில்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு திறக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் வந்து கோவில்லையே இந்த பூஜைகளை செய்யலாம். இல்லை உங்களுடைய இல்லத்திலும் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை தான். நல்லா சுத்தமாக தொடச்சிக்கிறணும். ஏன்னா அதில் வந்து தண்ணி அதுக்கு முன்னே தண்ணியில் நல்லா அலம்பிடணும். அதை நல்லா தொடச்சிட்டு பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சந்தனம், இது போல் நீங்கள் சந்தனத்தை நல்லா குழப்பி வச்சுக்கிறணும். எதுக்கு இந்த சந்தனம் அப்படின்னா, அந்த வெற்றில இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சரவண பவ. ஒரு வெற்றிலையில் நீங்கள் என்ன எழுதுறிய சா, உங்களுக்கு துல்லிதமாக இல்லாட்டா கூட ஒரு அளவுக்கு வந்தால் போதும். இந்த வெற்றிலையில் நுனி கீழே இருக்கணும். அப்படி பார்த்துக்கிறேங்க. நான் எப்படி படத்தில் காட்டுறேன் பாருங்க, வீடியோவில் சா போட்டுன்னு ரா. இப்படி நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை வேண்டி நீங்கள் இது போல் எழுதிட்டு அதை நம்ம எப்படி விளக்கேற்றுறதுக்கு நம்ம எப்படி நுனி வந்து வெளியில் இருக்கிற மாதிரி அதை செட் பண்ணணும், சுற்றி செட் பண்ணணும். அதையும் நல்லா பார்த்துக்கிறேங்க. நம்ம வந்து விளக்கேற்ற போகிறோம் ஒரு கோவிலுக்கோ இல்லை வீட்டிலே நம்ம விளக்கேற்றுனா பித்தாளை தட்டு கண்டிப்பாக, இல்லை வெள்ளி தட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா சில்வர் தட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். வெறும் தரையில் பண்ணக்கூடாது. இல்லை வாழை இலை இருந்தால் கூட வாழை இலையை நீங்கள் நுனி இலை விரிச்சு கூட நீங்கள் இது போல் ரெடி பண்ணலாம். அப்படியே சார வ ந ப வ அப்படிங்கிற அந்த 6 எழுத்து மந்திரத்தில் தாங்க இந்த வெற்றிலையே அடங்கியிருக்கு. இதை கண்டிப்பாக இதுக்கான விளக்கம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஏன் 6 வெற்றிலை நம்ம எடுத்திருக்கோம்? இந்த தீபத்துக்கு 6 வெற்றிலை ஏன் வருது? அந்த 6 வெற்றிலையிலையும் நம்ம வந்து சில வீடியோக்களில் வந்து இந்த சரவண பவ அப்படிங்கிறத குறிப்பிடலை, பொட்டு மட்டும் வச்சு விளக்கேற்றுறாங்க. அது ரொம்ப பேர், ஒரு 4-5 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நாங்கள் வீட்டில் விளக்கேற்றுறோம் சாமி, எப்படி அது விதிமுறை, கரெக்டான விதிமுறை எங்களுக்கு சொல்லுங்க. இப்போ 1 to 2 தான் எங்களால் ஃப்ரீயாக இருக்க முடியுது. ஆனால் அந்த நேரம் கோவில் இல்லை. இந்த இப்போ பாருங்க, இப்போ நம்ம எடுத்தாச்சா, இப்போ இது போல் நம்ம வச்சிட்டோம். சரவண பவன் எழுதி வெற்றிலை எப்படி வச்சிருக்கணும் பாருங்க. இது போல தான் நுனி வெளியில் வர்ற மாதிரி இருக்கணும். அந்த நடுவில் அகல் வைக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கணும். அப்புறம் நீங்கள் அந்த குங்குமத்தை எடுத்து அந்த சரவண பவங்கிற எழுத்துல எந்த பாகத்துலையாவது எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பொட்டு வச்சுக்கிறோம். இது போல் பொட்டு வச்சுட்டு அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அகல். இந்த அகல் நான் வந்து ஏற்கனவே அலம்பி வச்சுருக்கேன். நீங்களும் அதே போல் அலம்பி காய வச்சுருங்க. இந்த சந்தனம் குழப்பி வச்சிருக்கோம், அந்த சந்தனத்தை பின் நோக்கி பூச வேண்டும். அகலுக்கு பின்னாடி பூச வேண்டும். ஏன்னா அந்த அகலில் தான் எல்லாமே இருக்கு. ஏன்னா 6 வெற்றிலை சரவணபவன் சொல்லும் போது உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த 6 வெற்றிலைங்கிறதுக்கு உங்களுக்கு இந்நேரம் விடை கிடைச்சிருக்கும். அந்த அகல் ஏன் அந்த நேரத்தில் ஒரு அகலை மட்டும் நடுப்பகுதியில் நம்ம கிழக்கு நோக்கி, நீங்கள் எங்கே எந்த கோவிலில் ஏற்றினாலும் சரி, முருகப்பெருமானுக்கு உங்களுடைய இல்லத்தில் ஏற்றினாலும் சரி, கிழக்கு நோக்கி எறிகிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிறணும். அப்புறம் வந்து முடிஞ்சால் மஞ்சள் கலர் புஷ்பம், இல்லை செவ்வரளி புஷ்பம், இந்த மாதிரி ஏதாவது வாசனையான புஷ்பங்கள் எடுத்துக்கலாம். அந்த காம்பு இல்லாமல் பார்த்துக்கிறங்க. இல்லை உதிரி பூவாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு கிடைச்சது வந்து சாமந்தி, மஞ்சள் சாமந்தி. இந்த 6 வெற்றிலை நுனி பாகத்தில் இதை வைக்க வேண்டும். வைக்கிறேன் இல்லையா, அந்த வீடியோவில் தெரியுது இல்லையா, நுனி பாகத்தில் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. இது போல சுற்றி ஒவ்வொரு வெற்றிலை மீதும் இந்த புஷ்பத்தை வைக்க வேண்டும். அதில் புஷ்பத்தை நல்லா அதுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் தெளிச்சு, ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து சுத்தமாக இருக்கணுங்க.
நம்ம வந்து விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக வத்தலையோ கடையில் வாங்கணும்னு அப்படி வச்சு கடையில் வாங்கினாலும் நீங்கள் பக்கத்தில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்தால் ஜலம் இருக்கும், இல்லை கோவிலில் இருந்தாலும் கண்டிப்பாக தண்ணி இருக்கும். அலம்பிட்டு நல்லா தொடச்சிட்டு இது போல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மிக மிக ஒரு மாற்றம் நிகழும். அதன் பிறகு என்ன அப்படின்னா, நம்ம சேர்க்க வேண்டியது இப்போ நம்ம அதை சொல்லிடலாம். 6 வெற்றிலை இருக்கு இல்லையா, இந்த 6 வெற்றிலை என்பது வந்து மிக மிக முக்கியத்துவம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, நம்ம வந்து நிவேதானம் ஏதாவது இப்போ வந்து நம்ம கோயிலில் இருக்கிறதுனால எனக்கு வந்து வெத்தலை பாக்கு பழம் கிடச்சிது, ஆனால் களிப்பாக்கு நம்ம வைக்கணும். நான் வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக நான் வந்து கவரில் உள்ள பாக்க காட்டியிருக்கேன், வாழைப்பழம் வச்சுருக்கேன் நிவேதானத்துக்கு. நீங்கள் பால் பாயாசம் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் ஒரு நிவேதானம் பண்ணணும். கடைசியாக விளக்கேற்றி முடிச்சுட்டு இந்த 6 வெற்றிலை அதில் எடுத்தோம் இல்லையா அந்த காம்பை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு அகல்லே நீங்கள் போட்டு வைக்கலாம். அந்த காம்பை அகல்லே நீங்கள் போட்டு வைக்கலாம் விளக்கு ஏற்றும் போது. அதில் வந்து சுத்தமான நெய் அல்லது எண்ணெய், இப்போ எங்கள் கோயிலில் எண்ணெய் நல்லெண்ணெய், சுத்தமாக நல்லெண்ணெய் இருந்துச்சு, அந்த நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பஞ்சு திரியிட்டு விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் ஏற்றும் போது பஞ்சு திரி இல்லை, எனக்கு நூல் திரி தான் இருந்துச்சு, அதனால் அந்த நூல் திரி ஏற்றுறேன். ஆனால் நீங்கள் வந்து கோவில்கள்லையும் உங்களுடைய இல்லத்திலையும் நீங்கள் வந்து இது போல் செய்யும்போது பஞ்சு திரி பயன்படுத்திக்கிறங்க. செவ்வாய் ஓரை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், செவ்வாய்க்கிழமையில காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள செவ்வாய் ஓரை வரும், மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள செவ்வாய் ஓரை வரும், இரவு 8லேருந்து 9க்குள்ள செவ்வாய் ஓரை வரும். கண்டிப்பாக அந்த 8லேருந்து 9 கோவில் கண்டிப்பாக இருக்கும். மாசத்துல ஒரு முறையாவது கோயிலில் விளக்கேற்றி பாருங்க. நான் நிவேதானத்துக்கு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். இந்த 6 வெற்றிலைங்கிறது 6 படையை குறிக்கும், 6 படை வீடு. ஒரே இடத்துல பாருங்க, நம்ம பூஜை பண்ணும்போது முருகப்பெருமான சரவணபவங்கிற மந்திரத்தையே நம்ம சொல்லிட்டு, இல்லை உங்களுக்கு முருகனுடைய நாமம் தெரிஞ்சாலும் நாம அர்ச்சனை தெரிஞ்சாலும் அவளுடைய என்ன முருகனை நினைச்சு சொன்னாலும் ஏற்றுப்பார். ஏன்னா அவர் வந்து மனசார ஆத்மார்த்தமா செய்யக்கூடிய ஒரு பூஜையை ஏற்றுக்கிறக்கூடிய மிகப்பெரிய இரக்கம் குணம் கொண்ட கடவுள். அப்படிப்பட்ட இந்த இறைவனிடத்திலே எதை கேட்டாலும் கிடைக்கும் இல்லையா. அப்ப இந்த 6 வெற்றிலைங்கிற 6 படை வீடு. அந்த அகல் என்பதுதான் முருகப்பெருமான். நம்ம இல்லத்திலே நம்மளுடைய கோவில் ஏற்றும் போது அந்த முருகப்பெருமான் ஜோதியாக 6 படையும் நம்ம அங்கே கொண்டு வந்துட்டோம். சரவணபவங்கிற மந்திரத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டோம். இந்த விளக்குங்கிறதா ஓம். அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தில் தான் முருகப்பெருமான் எழுந்தருளி நமக்கு அருள்பாலிக்கிறார். அந்த ஜோதி தான் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் ஜோதியாக அவரை பாவிச்சு அவருக்கு நம்ம வந்து பக்கத்துல ஒரு தட்டு வச்சுக்கிறலாம். அதுல வந்து நம்ம புஷ்ப அர்ச்சனைகள் முடிஞ்சா புஷ்ப அர்ச்சனைகள், நாமர்ச்சனை தமிழ்லயே 108 நாமங்கள் இருக்கு, அர்ச்சனை பண்ணிக்கிறலாம். கண்டிப்பாக நெய்வேதானம் முக்கியம். பால் அல்லது பாயாசம், இல்ல திராட்சை, உதிர்ந்த திராட்சை இருந்தாலும் பரவாயில்ல, முந்திரி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால என்ன முடியுமோ ஒரு கனி ஏதேனும் வச்சு கூட நீங்க வந்து நிவேதானம் பண்ணி இந்த வழிமுறையே உங்களுடைய இல்லத்திலும் இல்ல கோவில்களும் செய்து வரும்போது தன பிரச்சனை நீங்கும், உடல் உபதை நீங்கும், தடை சுபகாரிய தடை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி கொடுக்கும், சந்தான பாக்கியத்தை கொடுக்கும். உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் இல்ல வேல்மாறனுடைய பாடல் தெரிஞ்சா பாடலாம், இல்ல அது வந்து இப்ப ரெக்கார்ட்ல இருக்கு, அதை போட்டுட்டு கூட கந்தசஷ்டி கவசம் எந்த பாடல் வேண்டுமானாலும் சரி நீங்கள் வந்து அதை பாராயணம் செய்து கொள்ளலாம். இல்ல முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப உத்தமம். எங்களுக்கு வந்து கோவில்ல பண்ணக்கூடிய நிலைமைகள் வந்து ஒரு சிலருக்கு சரியாக வரும். நம்ம வந்து இதை வந்து எல்லா நேரமும் ஏற்றலாமா அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில ஏற்றலாம். இப்ப சிலருக்கு வந்து அந்த டயத்தை ஃபாலோ பண்ண முடியாது. முருகப்பெருமான் தானே, முருகன் தானே, அப்பன் தானே, அதனால முருகப்பெருமானுக்கு எந்த நேரத்திலும் எல்லாம். ஆனால் அந்த ஓரையில் ஏற்றும் போது மனையில் உள்ள தோஷங்கள் நீக்கப்படும். ஏன்னா செவ்வாய் இல்லையா, செவ்வாய் யாரு அப்படின்னா பூமிக்காரகன், திருமணத்துக்கு மாங்கல்யக்காரகன், இப்படி தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு உகந்தவர். இப்படிப்பட்ட ஒரு அங்காரகனுடைய அந்த செவ்வாய் பகவானுடைய ஒரு பரிபூர்ண அருள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த அந்த ஜோதி பிரகாசமாக, அந்த ஜோதிங்கிற முருகப்பெருமான், இந்த முருகப்பெருமான் அந்த 6 படைங்கிற 6 வெற்றிலே சரவணபவங்கிற மந்திரத்தின் இருந்து நமக்கு இருந்த இடத்திலே அந்த முருகப்பெருமானை வரவழைத்து அவரிடத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை சொல்லிக் கொண்டு இருந்தால் கண்டிப்பாக நிவர்த்தியாகும்.
எப்படிப்பட்ட பிரச்சனை தடைகள் இருக்குங்க, உங்களுக்கு ஏதாவது குறைகள் தடைகள் பணம் வரல ஏதாவது ஒரு முடக்கம் இருக்கு, கண்டிப்பாக இந்த வெற்றிலை தீபம் வழிபாடு மிக மிக சிறப்பு. காரிய தடையை உடைத்து எறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பூஜை. இதை நம்ம சரியான முறையில் செய்ய வேண்டும். அந்த சரவண பவங்கிற மந்திரத்தை சந்தனத்தில் எழுத வேண்டும். வெற்றிலையில் ஓட்டை இருக்கக்கூடாது, காம்பு ஒடிஞ்சிருக்கக்கூடாது. அகல் நல்ல அகலா சுத்தமான அகலம் நீங்க ரெடி பண்ணி வச்சு சந்தனம் தடவி அதுல நல்ல வாசனையான நெய் இல்ல நல்ல எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற நல்லா பார்த்துக்கிறங்க. எல்லோருக்கும் அந்த முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கும். நிவேதானம் பண்ணி முடிச்சுட்டு இந்த வெற்றிலையும் பூவை என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு கவரில் எடுத்து வச்சு கடல் ஆற்று தண்ணியில வச்சலாம், இல்லை ஒரு செடியில கூட நீங்க போட்டு வச்சு அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதை மாச கணக்கு நம்ம சேகரித்து வச்சு ஒரு மாசத்துல அதை சேர்த்து அதை கூட இங்கே ஜலத்தில் தண்ணியில் எங்கேயாவது போடலாம், இல்லை நம்ம வச்சிருக்கிற ஒரு பூ தொட்டியில கூட போடலாம். எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கட்டும். எல்லோரும் நன்றாக இருப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோ